அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த நவம்பர் 30ஆம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது ஒரு மிக பயங்கரமான ஒரு அமாவாசையாக சொல்லப்படுது. இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கைகளானது ஏற்படுதுங்க. இதனுடைய தாக்கங்களானது இந்த கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்க போகிறது, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா அவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா? கடந்த சில காலங்களாகவே இந்த கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளையே பார்த்தீங்கன்னா சந்தித்த நிலைகளானது பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டு வருகிறது. அந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது மாறுமா? இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த அமாவாசையை ஏன் பார்த்தீங்கன்னா மிக பயங்கரமான ஒரு அமாவாசையாக சொல்லப்படுது அப்படின்னா, இந்த அமாவாசை சனிக்கிழமை என்று பார்த்தீங்கன்னா நிகழ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சனி நாள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது அஷ்டம சனி, ஏழரை சனி, இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குறையும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி நாள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் சரி, அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களினுடைய சாபத்தால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலுமே சரி, இந்த அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்யுங்க. நிச்சயமாக அவர்களுடைய ஆசையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கடகராசியை பொறுத்த வரையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மந்தமான ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க. வாழ்க்கையில் எந்தவித ஒரு முன்னேற்றங்களும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்று வருவீர்கள். குழந்தைகள் மூலமாக சந்தோஷங்களானது உண்டாகும். அலுவலகத்தில் கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் வருங்க. தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பணவரவும் உங்களுக்கு இருக்கும், செலவுகளும் அதிகரிக்கும். சிக்கனமாக இருப்பது அவசியம். உங்களுக்கு உடன் பிறந்தவர்களினுடைய ஆதரவானது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏற்ற ஊதியங்களானது இப்பொழுது கிடைக்குங்க. மாணவர்களுடைய படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்தி படிப்பது அவசியம். இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் பல கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை தேடுபவர்களுக்குமே வியாபாரங்கள் தொடர்பாகவும் எதிர்பார்த்த விஷயங்களானது பார்த்தீங்கன்னா நடக்கும். அதிக லாபங்களானது கிடைக்குங்க. நிதிநிலை முன்னேற்றத்தினால குடும்ப செலவுகளை நீங்கள் சமாளிக்கலாம். தேவைகளை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி மகிழ்வீர்கள். ஆன்மீகத்தில் ஆர்வங்களானது உங்களுக்கு ஏற்படும். பயணங்களும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான முதலீட்டு ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீர்கள். குடும்பமானது செழிக்குங்க. அன்பானது மகிழ்ச்சியை அதிகரிப்பதோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கவலைகளை நீக்கும் அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் ஆரோக்கியங்களானது உங்களுக்கு மேம்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணவரவானது இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆலோசிப்பது நல்லது. மனம் எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவுகளானது எடுக்க தோண்டுங்க. வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியங்களும் உங்களுக்கு நடந்து முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்களானது ஏற்பட்டு சரியாகுங்க. குடும்ப செலவுகளானது உங்களுக்கு ஏற்படும். குடும்பம் பற்றிய கவலைகளானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். நெருப்பு ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். எதிர்பார்த்த பணமானது உங்களுக்கு தாமதப்படுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டை பெறுவார்கள். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்கும் முயற்சிகளையும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது மேற்கொள்ளலாம். பெண்களுக்கு புதிய தொடர்புகள் மூலமாகவே லாபங்களானது உண்டாகும். மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகளானது பார்த்தீங்கன்னா நடக்குங்க. அதே போல் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளானது தேடி கதவை தட்டக்கூடிய தடைப்பட்ட பணவரவுகள் யாவுமே இப்பொழுது தடையின்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. தொழிலில் இருந்த போட்டிகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது குறையும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் மேல் இருந்த பொறாமைகளானது விலகி உடனே இருக்கக்கூடிய கலைஞர்களினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் நடித்து வெளிவந்த படங்களுமே இப்பொழுது வெற்றி அடைவதனால பல ரசிகர்களினுடைய ஆதரவானது உங்களுக்கு அமோகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பானது ஏற்படும்.
அரசியல் துறையினருக்கு உங்களுடைய பெயர் புகழ் யாவுமே உயரக்கூடிய காலங்களாகுங்க. எதிர்பார்த்த கௌரவ பதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். பெரிய மனிதர்களினுடைய தொடர்பும் தொண்டர்களினுடைய ஆதரவும் சிறப்பாகவே வந்து அமையுங்க. வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது அமையும். மறைமுக வருவாய்களானது அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனத்தை செலுத்தி படிப்பது நல்லது. வீண் அலைச்சலானது உண்டாகும். சக மாணவர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. அதேபோல் இந்த காலகட்டத்தில் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவுடன் வந்து இருப்பார்கள். வேலையின்றி இருப்பவர்கள் வேலைகள் கிடைக்க பெறலாம். வியாபாரிகளுக்குமே தொழிலில் நல்ல லாபங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. அலைச்சலும் இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை நீங்கள் பெறலாம். புதிய வியாபாரங்கள் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனையானது உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதை சிறப்பாக நடத்துவதற்கு முயற்சிகளை செய்யுங்கள். அறிவை பயன்படுத்தி ஏமாற்றங்களை காணலாம். அதேபோல் பெண்கள் உற்சாகமாகவே வந்து காணப்படுவார்கள். கணவர் மற்றும் அண்டை அயலாரினுடைய அன்பானது பாசமானது இப்பொழுது கிடைக்குங்க. பிள்ளைகளினுடைய வளர்ப்பில் பெருமையும் அடைவீர்கள். அதேபோல கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்க பெறுவார்கள். புகழ் பாராட்டானது உங்களுக்கு ஏற்படும். மேலுமே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தொடர்ந்து சிறப்பான நிலையில் வந்து இருப்பார்கள். நல்ல மதிப்பெண்களானது கிடைக்கும். பலருக்கு வெற்றியானது நிச்சயம். பொதுநல சேவகர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவியை இப்பொழுது அடையலாங்க. இறுக்கமான சூழ்நிலையிலுமே சில நல்ல முன்னேற்றங்களை பெறப்போகின்றீர்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வாகனங்கள் மூலமாகவே லாபங்களானது வரும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் வாதாடி வெற்றியும் பெறுவீர்கள். அடுத்ததாக கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வந்து வக்ரமடைந்திருப்பதனால அவர் வழங்கிய யோக பலனில் மாற்றங்களானது இருக்கும். சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதனால ஒவ்வொரு செயலிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக செயல்படுவது அவசியம். அதேபோல் உடல் நிலையில் ஏதேனும் சிறு சங்கடங்களானது ஏற்படலாங்க. அல்லது உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்குலையுமே அந்தஸ்திலையுமே பின்னடைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைகளானது ஏற்படலாம். கவனமாக செயல்படுவது நல்லது. கேது நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார் அப்படின்னே வந்து சொல்லலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாக்குவார். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சென்று வருவதன் வழியாக உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே விலகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா செய்துக்கோங்க. பெரிய மனிதர்களினுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாகும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால படபடப்பு வேகம் என்பதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க. அதனுடைய காரணமாகவும் உங்களுடைய உடல்நிலையில சிறு சங்கடங்களானது தோன்றும். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தினருடைய ஆலோசனைகளை ஏற்பது அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நல்லது. வந்து பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா சனி பகவானினுடைய ஆட்சி பலத்துடன் வந்து சஞ்சரிப்பதனால உங்களுக்கு எல்லா விதத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்படுங்க. உடல்நிலையில் சிறு பாதிப்புகளானது ஏற்படலாம். இதுவரை வேகமாக நடைபெற்று வந்த வேலை கிடைத்த வருமானத்தில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். வீண் பிரச்சனைகளும் தேடி வரலாம். குழந்தைகள் மீது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கறை கொள்வது அவசியம். அவர்களுடைய செயல்பாடுகளில் கவனங்கள் தேவை. வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யும் போது யோசித்து செய்வது நல்லது. ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதனால செயல்களில் தடிமாற்றங்களும் அதேபோல் குழப்பங்களும் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். செயல்களில் வந்து பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை. வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்யும் போது நன்றாக யோசிப்பது நன்மையை கொடுக்கும். அரசியல்வாதிகளினுடைய வார்த்தைகளில் கவனங்கள் தேவை. பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் தங்களுடைய பணியில் நேர்மையாக வந்து செயல்படுவது அவசியம். பூர்வீக சொத்துக்களினுடைய விஷயத்துல பிரச்சனைகளானது ஏற்படுங்க. அதை நீங்கள் சட்ட ரீதியாக வந்து எதிர்கொள்வது தான் நல்லது. குடும்பத்தினர்களினுடைய ஆலோசனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பளிப்பது, பெரியோரை அனுசரித்து செல்வதும், உடன் பணிபுரிபவர்களுடன் மோதல்களினுடைய போக்கை காட்டாமல் இருப்பது பெரிய நெருக்கடிகளில் இருந்து உங்களை வந்து பாதுகாக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். சனி பகவானால உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே இப்பொழுது நீங்கும். உங்களுடைய கவனக்குறைவினால வந்து பார்த்தீங்கன்னா சிறு விபத்துக்களையும் சந்திக்க நேரிடுங்க. ஒரு சிலருக்கு எதிர்பாலினத்தால பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகளும் உண்டு. கேதுவால் வந்து பார்த்தீங்கன்னா அவற்றிலிருந்து விடுபடக்கூடிய நிலையும் உண்டாகும். தன்னம்பிக்கையும் தைரியங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் பரிகாரமாக நரசிம்மரை வழிபட வாழ்வில் வளங்களானது உண்டாகும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.